بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாக துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் நம் அத்தனை நபர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இதை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா அல்லது இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா? இதை கேட்கும்போது இப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும்? இதை விட்டு கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டுமா? இப்படி கேட்கக்கூடாதா என்றெல்லாம் எண்ணற்ற பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். ஒட்டுமொத்த சந்தேகத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு துஆவை எப்படி கேட்க வேண்டும் என்பதை மிக அழகான வழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய நேரத்தில் பொதுவாகவே இஸ்லாம் என்றால் என்ன, எதை எடுப்பது எதை விடுவது, இதை ஒட்டுருக்கமாக அல்லாஹு தஆலா ஒரே வரியில் இப்படி பேசுவான். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இதை பர்ஃபெக்டாக ஒருவர் செய்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த சரியான பாதையை பின்பற்றியவருடைய பட்டியலில் இன்ஷா அல்லாஹ் இணைந்து விடுவார். இப்போ இதே போன்றுதான் இந்த துஆவில் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. யாரெல்லாம் இதை கேட்பதா அதை கேட்பதா இப்படி கேட்பதா அப்படி கேட்பதா எப்படி கேட்பது என்று குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒற்றை வரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன். எதை? மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நலவிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நலவிலிருந்து நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன். இப்ப நபி அவர்கள் எதை கேட்டாங்களோ அதையெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வரி. அடுத்த வரியை பாருங்க. வ அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் ஷர்ரி மஸ்தஆத மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலிருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை விட இந்த உலகத்தில் சிறந்த துஆவை ஒருவர் கேட்டுவிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பை யாராலும் தேட முடியாது. இப்ப நபி அவர்கள் இவ்வளவு அழகா சொல்லி தராங்க. உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் எதை கேட்டார்களோ அது அந்த நலவிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் எதிலிருந்து பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ரெண்டு வரியை சொன்னாலே இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ இந்த விஷயத்தில் அவையெல்லாம் நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான். எதிலிருந்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பளித்தானோ இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு பாதுகாப்பளிப்பான். இதை சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க. வ அன்தல் முஸ்தஆன், நீயே உதவி கோரப்படுபவன், அதாவது உதவி தேடுபவர் நாம். முஸ்தஈன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். இப்ப அல்லாஹு தஆலா உதவி தேடப்படுபவன், உதவி தேடுறவன் கிடையாது. யாரிடத்திலும் யாருக்கும் அல்லாஹுக்கு யாரிடத்திலும் எந்த உதவியும் இல்லை. ஆனா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹ்வினுடைய உதவியை நாடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, வ அன்தல் முஸ்தஆன், நீயே உதவி தேடப்படுபவன், உதவி கோரப்படுபவன். நாங்க எல்லாருமே உங்ககிட்ட உதவியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுதான் எங்க லைஃப். வ அலைக்கல் பலாக், நாங்கள் எதை கேட்கிறோமோ இதை எங்களின் மீது எத்தி வைப்பது,
எங்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. வாலை உன் மீதுதான் இருக்கிறது, அது உன்னால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. வாலைக்கல் பலாக் நாங்கள் எதை கேட்கின்றோமோ, நாங்கள் எதற்கு உன்னிடத்தில் வந்திருக்கிறோமோ இதை சேர்ப்பதென்பது, இதை சரி செய்வதென்பது, எங்களுடைய மனதை நிம்மதிப்படுத்துவதென்பது அத்தனையும் உன்னால் மட்டும்தான் முடியும். அது உன் மீது பொறுப்பாக இருக்கிறது ரப்பே. வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மையை செய்வதற்கோ தீமையிலிருந்து எங்களை நாங்கள் தடுத்துக் கொள்வதற்கோ எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நன்மையை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் எங்களுக்கு இல்லை. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. நீ நாடினால் மட்டுமே ஒரு நன்மையை செய்ய முடியும். நீ நாடினால் மட்டுமே ஒரு தீமையிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ள முடியும். இது உன்னை கொண்டுதான் நடைபெறுமே தவிர நாங்களாக செய்து கொள்ள முடியாது. அதற்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதி பிராணி, ஹஜ்ஜிலே அந்த ஹதி கொடுப்பதற்காக, குர்பானி பிராணிகளை கொண்டு வருவதற்காக யமன் தேசத்திற்கு சென்றிருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹஜ்ஜுக்கு வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இஹ்ராம் நியத்து பண்ணி அங்க உள்ள போனதுக்கு பிறகுதான் 100 ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி வரான். இப்போ ஹஜ்ஜுடைய பாடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹஜ்ஜு 3 விதத்துல இருக்கு. ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு இன்ஃபிராத். இப்போ இந்த விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து பண்ணிக்கிட்டு இஹ்ராமுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு நியத்து பண்ணி இஹ்ராம் கட்டிட்டு வராங்க. இதை பார்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன சொல்லி நீங்க நியத்து வச்சீங்க? உங்களுக்கு தெரியாதுல்ல. அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விவரமா கேட்கறாங்க, கிளீனா. என்ன சொல்லி நீங்க நியத்து பண்ணிட்டு வந்தீங்க? என் கூடல ஹஜ் செய்ய வந்திருக்கிறீங்க, ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்ததினால் உங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன நியத்து பண்ணி இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய புத்தி கூர்மையை பாருங்க. நான் இந்த இஹ்ராம் கட்டினேன், நான் இந்த நியத்து வச்சேன், அதெல்லாம் சொல்லல. அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி நியத்து செய்தேன், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நியத்தை செய்தார்களோ அதே நியத்தை நானும் செய்கின்றேன், முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வது மார்க்கத்திற்கு முரணானதாகவோ மாற்றமானதாகவோ இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியை விட சிறந்த வழியை யாராலும் காட்ட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய வழி அது ஹிதாயத்திற்குரிய நேரிய பாதையாகத்தான் இருக்கும் என்பதை சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் மிக அழகாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதுதான் இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. உன்னுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நியத்தை உன்னிடத்தில் இஹ்ராமுக்காக செய்தார்களோ அதையே நான் இஹ்ராம் கட்டிக் கொள்கிறேன், அதையே நானும் நியத்தாக செய்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்ராம் நியத்து செய்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த துஆவும் செய்கின்றது. தினம் தினம் நாம் செய்ய வேண்டிய துஆ 2 வரியில், அல்லாஹ்வே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நிலவில் இருந்து நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹ்வே, எதையெல்லாம் உன் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். நீயே உதவி கோரப்படுபவன், கொண்டு வந்து எங்களிடத்தில் அதை சேர்ப்பதென்பது உன்மீதே பொறுப்பாக இருக்கிறது. நன்மையை செய்வதற்கோ தீமையிலிருந்து எங்களை நாங்களே தற்காத்து கொள்வதற்கோ உன்னை கொண்டே தவிர, அல்லாஹ்வை கொண்டே தவிர எந்த ஆற்றலும் எந்த நன்மையும் தீமையும் எங்களுக்கு இல்லை என்பதை இப்படி சொல்லிக் கொண்டாலே தினம் தினம் ஒரு அடியாருடைய ஒட்டுமொத்த துஆவும் இன்ஷா அல்லாஹ் இதில் அடங்கி குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ